Hello friends, welcome back to Sangeeta's educational videos. இந்த வீடியோல இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வீடியோக்கு கீழ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க and இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோல நம்ம HTML text formatting elements பத்தி தான் பார்க்க போறோம். HTML ல டெக்ஸ்ட்டை ஒரு ஸ்பெஷல் மீனிங்கோட டிஃபைன் பண்றதுக்கு நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு. So இந்த formatting elements யூஸ் பண்ணி different types of text-ஐ எப்படி define பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த லெக்சர்ல நம்ம பார்க்க போற formatting elements எதுன்னா B bold text-ஆ கொடுக்கிறதுக்கு, strong for important text, I italic text, M emphasized text-க்கு, mark highlighted text-க்கு, small smaller text-க்கு, del deleted text-க்கு, inserted text-க்கு, subscript text-க்கு, sup superscript text-க்கு. இப்போ இதுல B and strong elements-க்கு output ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி I and M tags-க்கும் output ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ரெண்டுக்கும் மேஜர் டிஃபரன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் இந்த எலிமெண்ட்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். நாம ப்ரீவியஸாக கிரியேட் பண்ண சோலார் சிஸ்டம் வெப் பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதோட நோட்பேட் ஃபைலையும் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த ஃபைலில் இந்த ரெண்டு டேக்ஸையும் யூஸ் பண்ணி பார்ப்போம் வெப் பேஜில் எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு. இந்த பேராகிராஃபில் நான் பி டேக் இன்சர்ட் பண்ணுறேன். அதே பேராகிராஃபில் இன்னொரு லைனில் ஸ்ட்ராங் டேக் கொடுக்குறேன். ஸ்ட்ராங் எலிமெண்ட் இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ ஃபைலை சேவ் பண்ணிக்கோங்க. வெப் பேஜை நான் முன்னாடியே ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இங்கே பாருங்கள், எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. இப்போது ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பாருங்கள். எஸ், இப்போது அந்த லைன்ஸ் போல்டாக டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். இந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு போல்டுன்னு டேக் யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் இந்த செகண்ட் லைனுக்கு ஸ்ட்ராங் டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெண்டு எலிமெண்ட்க்கும் அவுட்புட் சேமாக தான் இருக்குது. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பி டேக் ஜஸ்ட் அந்த பார்ட் ஆஃப் டெக்ஸ்ட்டை போல்டாக காமிக்கும். ஆனால் இந்த ஸ்ட்ராங் டேக் யூஸ் பண்ணும்போது இந்த டேக் வெப்பேஜுக்கு ஒரு செமான்டிக் மெசேஜ் சொல்லும். லைக் இந்த போர்ஷன் ஆஃப் டெக்ஸ்ட் ஒரு ஸ்ட்ராங் டெக்ஸ்ட் அப்படின்னு வெப்பேஜுக்கு கன்வே பண்ணும். ஸோ வெப்பேஜ் அந்த போர்ஷன் ஆஃப் டெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ HTML B எலிமெண்ட் ஜஸ்ட் டெக்ஸ்ட்டை போல்டாக டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். எந்த எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ஸும் டெக்ஸ்ட்டுக்கு கொடுக்காது. ஆனால் ஸ்ட்ராங் எலிமெண்ட் டெக்ஸ்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ராங் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸ்ட்ராங் எலிமெண்ட் உள்ளார கொடுக்குற டெக்ஸ்ட் ஆல்வேஸ் போல்டாக வெப்பேஜில் டிஸ்பிளே ஆகும். B அண்ட் ஸ்ட்ராங் எலிமெண்ட்ஸ் மாதிரியே I அண்ட் M எலிமெண்ட்ஸ்க்கும் அவுட்புட் சேமாக தான் இருக்கும். அதையும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இப்போது இந்த டேக்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாம் வெப் பேஜில் எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு. ஃபர்ஸ்ட் HTML ஃபைலில் இந்த டேக்ஸை இன்க்ளூட் பண்ணுவோம். நான் மெர்க்குரி பேராகிராஃப்க்கு I டேக் யூஸ் பண்ணுறேன் அண்ட் வீனஸ் பேராகிராஃபில் M எலிமெண்ட் இன்க்ளூட் பண்ணுறேன். வெப் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம I அண்ட் M டேக்ஸை இன்க்ளூட் பண்ண பேராகிராஃபை பாருங்கள். நார்மலாக இருக்குது. இப்போது எஸ், வீனஸ் அண்ட் மெர்க்குரிக்கு இன்க்ளூட் பண்ணோம். ரெண்டும் நார்மலாக இருக்குது. இப்போது ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பாருங்கள். எஸ், இப்போது ரெண்டு லைனும் ஐட்டாலிக் ஃபாண்ட்டில் மாறிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த ரெண்டு டேக்ஸ்க்கும் நான் சொன்ன மாதிரி அவுட்புட் சேமாக இருக்குது. பட் ரெண்டு டேக்ஸ்க்கும் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுற பர்பஸ் வேறு வேறு. ஐ டேக் ஜஸ்ட்டு டெக்ஸ்ட்டை இட்டாலிக்காக டிஸ்பிளே பண்ணும். பட் M டேக் ப்ரௌசருக்கு இந்த போர்ஷன் ஆஃப் டெக்ஸ்ட் ஒரு எம்பசைஸ்டு டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு செமான்டிக் மீனிங்கை கன்வே பண்ணும். ஸோ HTML I எலிமெண்ட் டெக்ஸ்ட்டை ஒரு அல்டர்னேட்டிவ் வாய்ஸ் ஆர் மூடில் டிஃபைன் பண்ணும். இந்த எலிமெண்ட் உள்ளார இருக்கிற கண்டென்ட் ஆப்வியஸாக இட்டாலிக் ஃபாண்ட்டில் டிஸ்பிளே ஆகும். மோஸ்ட்லி இந்த ஐ டேக் எங்கே யூஸ் பண்ணுவோன்னா லைக் ஒரு டெக்னிக்கல் டேர்மை இண்டிகேட் பண்ணுறதுக்கு, இப்போது இன்னொரு லாங்குவேஜ்லேருந்து ஒரு ஃப்ரேஸ் இன்க்ளூட் பண்ணோன்னா அங்கே யூஸ் பண்ணுவோம். ஒரு தாட் இல்லைன்னா ஒரு நேம் அப்படி டிஃப்ரெண்ட்டாக காமிக்கணும்னு நினைக்கிற இடத்துல இந்த ஐ டேக் யூஸ் பண்ணுவோம்.
HTML M element யூஸ் பண்ணி ஒரு emphasized டெக்ஸ்ட்டை டிஃபைன் பண்ணுறோம். இங்கேயும் M element உள்ளார இருக்கிற கண்டென்ட் இட்டாலிக்காக தான் டிஸ்பிளே ஆகும். எக்ஸாம்பிள்னு பார்த்தோன்னா ஒரு ஸ்க்ரீன் ரீடர் யூஸ் பண்ணும்போது இந்த M tag உள்ளார இருக்கிற போர்ஷன் ஆஃப் டெக்ஸ்ட்டை அது எம்பாசிஸ் பண்ணும். தட் இஸ் ஒரு வேர்பல் ஸ்ட்ரெஸ் கொடுத்து ப்ரொனவுன்ஸ் பண்ணும். ஸோ அதர் ஃபார்மேட்டிங் எலிமெண்ட்ஸ்லாம் என்னென்னா HTML ஸ்மால் எலிமெண்ட் யூஸ் பண்ணி டெக்ஸ்ட்டை ஸ்மாலராக காட்டலாம். மார்க் எலிமெண்ட் டெக்ஸ்ட்டை ஹைலைட் பண்ணுறதுக்கு இல்லை மார்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். டெல் எலிமெண்ட் யூஸ் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்லேருந்து டெலிட் பண்ண போர்ஷன் ஆஃப் டெக்ஸ்ட்டை காமிக்கலாம். யூஸ்வலாக ப்ரௌசர் அந்த டெலிட்டட் டெக்ஸ்ட்டை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி டிஸ்பிளே பண்ணும். ஒரு டாக்குமெண்ட்டில் புதுசாக இன்சர்ட் பண்ண டெக்ஸ்ட்டை இன்ஸ் எலிமெண்ட் யூஸ் பண்ணி டிஃபைன் பண்ணலாம். ப்ரௌசர் இன்சர்ட்டட் டெக்ஸ்ட்டை அண்டர்லைன் பண்ணி டிஸ்பிளே பண்ணும். சப் எலிமெண்ட் யூஸ் பண்ணி சப்ஸ்கிரிப்ட் டெக்ஸ்ட்டை டிஃபைன் பண்ணலாம். சப்ஸ்கிரிப்ட் டெக்ஸ்ட் எப்படி டிஸ்பிளே ஆகும்னு உங்களுக்கு தெரியும். நார்மல் லைனில் கீழே சின்னதாக டிஸ்பிளே ஆகும். இந்த சப்ஸ்கிரிப்ட் டெக்ஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா H2O, N2 மாதிரி அந்த மாதிரி கெமிக்கல் ஃபார்முலாஸ் கொடுக்கறதுக்கு. SUP எலிமெண்ட் யூஸ் பண்ணி சூப்பர்ஸ்கிரிப்டை டிஃபைன் பண்ணலாம். சூப்பர்ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரிப்ட்க்கு ஆப்போசிட்டாக டிஸ்பிளே ஆகும். நார்மல் லைனுக்கு மேலே ஸ்மாலாக டிஸ்பிளே ஆகும். இது எங்கே யூஸ் பண்ணுவோன்னா ஃபுட் நோட்ஸ் கொடுக்கறதுக்கு லைக் www மேலே 1 இல்லை 2 லைக் தட். அண்ட் ஆல்சோ மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன்லையும் யூஸ் பண்ணுவோம். x², y² அந்த மாதிரி. இப்போது இந்த ஃபார்மேட்டிங் டேக்ஸை நம்மளோட வெப்பேஜில் அப்ளை பண்ணி எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் HTML ஃபைலில் இந்த டேக்ஸை இன்சர்ட் பண்ணுவோம். இங்கே நான் இந்த எர்த் பேராகிராஃபில் இன்சர்ட் பண்ணுறேன் ஸ்மால் எலிமெண்ட்டை. அண்ட் தென் அதே லைனில் மார்க் எலிமெண்ட்டையும் யூஸ் பண்ணுறேன். இட்ஸ் லிக்விட் அந்த லைனுக்கு முன்னாடி கொடுக்குறேன் மார்க் எலிமெண்ட்டை. எஸ், இங்கே க்ளோஸ் பண்ணிடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் டெல் அண்ட் இன்ஸ் எலிமெண்ட். இங்கே வந்து நம்ம இந்த ஒன்லி பிளானட்டுங்கிற வேர்டை டெலிட் பண்ணிவிட்டு இன்னொரு வேர்டை இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஐம் கோயிங் டு இன்சர்ட் சிங்கிள் பிளானட். ஒன்லி பிளானட்டுக்கு பதிலாக சிங்கிள் பிளானட்டுங்கிற வேர்டை இன்சர்ட் பண்ணுறேன். அதை இன்ஸ் அப்படிங்கிற டேக்குள்ளார கொடுக்கணும். எஸ், நெக்ஸ்ட் பேராகிராஃப் போயிடலாம். சூப்பர்ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரிப்ட் இருக்கு. இங்கே மார்ஸ் டேகுக்கு சப்ஸ்கிரிப்ட் கொடுக்கலாம். எர்த் அண்ட் வீனஸ்க்கு நான் சூப்பர்ஸ்கிரிப்ட் கொடுக்குறேன். ஓகே, ஃபைலை சேவ் பண்ணிடுங்க. வெப்பேஜில் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. வெப்பேஜில் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த பேராகிராஃபை பாருங்கள். இப்போது ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இங்கே நம்ம கொடுத்த எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் சேஞ்ச் ஆகிருக்கு. இங்கே நம்மளோட பேக்ரவுண்ட் கலர் எல்லோவாக இருக்கிறதால ஹைலைட்டட் டெக்ஸ்ட் தெரியல. இது டெலிட்டட் டெக்ஸ்ட், இது இன்சர்ட்டட் டெக்ஸ்ட் அண்ட் மார்ஸ் சப்ஸ்கிரிப்ட் டெக்ஸ்ட், எர்த் அண்ட் வீனஸ் சூப்பர்ஸ்கிரிப்ட் டெக்ஸ்ட். எல்லா டிஃப்ரென்ஸும் இங்கே நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே நம்மளோட பேக்ரவுண்ட் கலர் எல்லோவாக இருந்ததால் ஹைலைட்டட் டெக்ஸ்ட் தெரியல. அதை நாம் இப்போது சேஞ்ச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நம்ம பேக்ரவுண்ட் கலர் எங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோன்னா நம்மளோட பாடி டேக்கில். அதை டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு வெப்பேஜில் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். எஸ், இப்போது ஹைலைட்டட் டெக்ஸ்ட் தெரியுது. எஸ், தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ லெக்சருக்கான அசைன்மெண்ட், நாம் பார்த்த எல்லா ஃபார்மேட்டிங் டேக்ஸையும் நீங்கள் ஒரு வெப்பேஜ் க்ரியேட் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள்.
Thank you all for watching this video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட ஃபேஸ்புக் பேஜையும் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. என்னோட யூடியூப் சேனல் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ் நேம் சங்கீதாஸ் எஜுகேஷனல் வீடியோஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் guys. Bye.